பிரியங்கா அண்ட் வீணாக்கு இவ்ளோ தூரம் உள்பகை இருக்கா? தேஜஸ வேற லெவல்ல வச்சு செஞ்ச வீணா. அசீம் எல்லாம் ஃபுல் ஃபேக்கு, ஃபுல் ட்ராமா, ஓவர் ஆட்டிட்யூட். அது மட்டும் இல்ல, பயங்கர அப்யூசிவும் கூட அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லியிருக்காங்க. இதனால செகண்ட் லவ் வீட்ல ஒரு செம்ம சண்டை நடந்தது. ரம்யா கிருஷ்ணன் மேம் எனக்கு வேணவே வேணாம்ப்பா நான் கிளம்புறேன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் சமாதானம் ஆனாங்க. அப்படி என்னென்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாமா? இது செகண்ட் லவ் எபிசோட் 7ஓட ஃபுல் ரிவ்யூ. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செகண்ட் லவ் பத்தின ஃபுல் அப்டேட்ஸையும் நம்ம இங்கே தான் பார்க்க போறோம். இது செகண்ட் லவ் ப்ரோக்ராம் ஆரம்பமே பெரிய சண்டையில தான் ஆரம்பிச்சுது. தேஜஸ் வீணா கிட்ட வந்துட்டு நீ என்னை ரொம்ப எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல, இட்ஸ் ஓகே ஃபைன், நான் எங்க மேனிப்புலேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போனாரு. அதுக்கு வீணா மேனிப்புலேட்ன்ற வார்த்தையை நான் சொல்ல, தினேஷ் தானே சொன்னா, அவன்கிட்ட போய் சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வீணாவுடைய பிரச்சனை என்னன்னா, தேஜஸ் தான் கிட்ட டைரக்டா வந்து பேசல, அதுக்கு பதிலாக பிரியங்காவை அமிச்சு பெர்மிஷன் கேட்க விட்டு அதுக்கப்புறமா வந்து பேசினாருன்றது தான் வீணாக்கு ஒரு பெரிய கோவமாவே இருக்கு. ஏன்னா வீணாக்கு பிரியங்காவா அவ்வளவா பிடிக்காதான், வைப் மேட்ச் ஆகாதான், அதனால அவங்களோட அவ்வளவா பேசிக்க மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை போயிட்டு நீ பெர்மிஷன் கேட்டுட்டு வான்னு அனுப்புனது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நேஹாக்கு தெரியாம கேட்டுடுவான்னு சொன்னது இன்னும் பெரிய தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு தேஜஸ், உனக்கும் பிரியங்காக்கும் வைப் செட் ஆகாதுன்றது எனக்கு தெரியாது, எனக்கு பிரியங்கா ஒரு ஃப்ரெண்டு அண்ட் நேஹாக்கு தெரியாம இதை போய் பேசிட்டு வான்னு சொன்னது. நான் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நான் 2 பேர் கூட அட்ராக்டடா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று நேஹா அண்ட் வீணா. நேஹா கிட்ட நான் நல்லா பேசிட்டு இருக்கேன். இந்த டைம்ல நான் வந்து டைரக்டா அவங்க கிட்ட பேசினா அதை நேஹா பார்த்தா வருத்தப்படுவா, அவ ஹர்ட் ஆவான்றதுக்காக தான் நான் பிரியங்கா விட்டு பெர்மிஷன் கேட்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி தேஜஸ் சொன்னாரு. அதெல்லாம் ஓகே தான், அங்க போயிட்டு உன்னை எனக்கு பிடிக்குது, எனக்கு உன்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. அங்க அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு இருக்க தினேஷை பத்தி, யூ டிசர்வ் மோர், டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ், அவன் மஸ்குலைன் இல்லை, மாரல் இல்லை, பொண்ணுங்க வேணாம் சொன்னாலும் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கணும்ல அப்படி இப்படின்னு வீணா கிட்ட போய் தினேஷை பற்றி தப்பு தப்பாக பேசினாரு. வீணா போய் தினேஷ் கிட்ட நல்லா சொல்லிட்டாப்புல, ஆனால் இங்கிலீஷில் வந்து மஸ்குலைன் இல்லை, ஒரு மேன் இப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிறத அப்படியே தமிழாக்கம் பண்ணி பார்த்தா இது ஆம்பளத்தனம் இல்லை அப்படியே அர்த்தமாயிடுதா. இதுதான் வந்து தினேஷ்க்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நீ எப்படி என்னை பற்றி அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் தினேஷோட கோவம். ஆனால் தேஜஸ் வந்து சொன்னது என்னன்னா, நான் காமனாக சொன்னேன், காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னேன் அப்படின்னு. பட் அவர் சொன்னது காமனாக இருந்ததான்னு பார்த்தா இல்லை. அவர் வந்து சொல்லும்பொழுது தினேஷை பற்றி தான் சொன்ன மாதிரி இருந்தது. நான் சொன்னது என்ன, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நீ டைரெக்டாக வந்து பேசு, நீ ஏன் பிரியங்காவை தூது அமிச்ச அப்படின்ற ஒரு கோவம் இருக்கு இல்லையா. அதுக்கு தேஜஸ், நான் வந்து பேசுறதுக்கு நீ எங்க தனியா இருக்க, எப்பவுமே நீயும் தினேஷும் க்ளோஸால இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு வீணா, ஆமா நானும் தினேஷும் க்ளோஸ் தான், உனக்கு என்ன அப்படின்னு ஒரு எஃபர்ட் போட்டு பேசிட்டாங்க. ஆக்சுவலி அந்த வேர்ட் யூஸ் பண்ணது தப்பு தான். ஏன்னா வந்து தேஜஸ் அவரோட சைடை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் அபியூசிவா ஒரு வார்த்தையும் தப்பா பேசாத போது வீணா வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டது பெரிய தப்பு தான். இது நடுவில் பிரியங்கா வேற நான் எதுக்காக உள்ள வந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்தாங்க. அவங்களையும் வந்துட்டு வீணா திட்டி விட்டாங்க, உனக்கும் எனக்கும் வைப் செட் ஆகாது, நீ தள்ளிப்போ, இந்த பிரச்சனையில் நீ வராதன்ட்டு. அதுக்கு பிரியங்கா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தற்செயலாம் என் பாத்ரூம் யூஸ் பண்ண வந்த தேஜஸும் என்கிட்ட ஆல்ரெடி உன் மேலே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு, அதனால அவருக்காக தான் நான் பேச வந்தேன், இல்லைனா நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து சொல்லும் பொழுது நீ வந்து ஓகே நான் நேஹா கிட்ட சொல்ல மாட்டேன், தேஜஸ் கிட்டயும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் ஓகே சொல்லிட்டு அப்புறம் வெளியில் வந்து நீ நேஹா கிட்ட சொல்லிட்ட. ஸோ டக்குன்னு பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இவனுக்கும் ஓகே சொல்லுவேன் அவனுக்கும் ஓகே சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனோட விஷயம் என்னன்னு கேட்டுட்டு வந்து அசீம் பஞ்சாயத்து பண்ண வந்தாரு. ஸோ அசீமோடையும் சண்டை போட்டாங்க பிரியங்கா. எனக்கு ஒன்றும் நீங்கள் உங்ககிட்ட நான் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சண்டை போட்டாங்க. அவங்க வார்த்தைகள் கொஞ்சம் முத்தி போய் பிரியங்காவும் அசீமும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதில் வந்து பிரியங்கா அண்ட் அசீமுக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிக்காது. இந்த சண்டையை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் வெண்ட் அவுட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. திரும்பவும் ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்துட்டு என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை, தினேஷ் அண்ட் வீணா, நேஹா அண்ட் தேஜஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நேஹா கிளியரா சொல்லிட்டாங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு என்னன்னா வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன், நான் வீணா கூடயும் பேசணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு செஞ்சதுதான் எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு மறைச்சி செஞ்சது தான் வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நியாயமான வருத்தம் தான். தேஜஸ் வந்து அந்த 2 டேஸ்க்குள்ளேயே மடியில படுத்து கட்டி பிடிச்சி நீ தான் எனக்கு எல்லான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேஹாவும் தேஜஸ்க்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுல வந்து அவங்க ஹர்ட் ஆகுறது தப்பே இல்லை, நியாயமான விஷயம் தான். அடுத்து அசீம் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு, எனக்கு பின்னாடி என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க, நான் ரொம்ப அப்யூசிவ், நான் ரொம்ப டாமினேட்டிங், நான் ரொம்ப ஃபேக் அப்படின்னு பேசுறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதுக்காக அவங்க என்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும், சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. யார் பேசுனதுன்னு கேட்டா ஈரன் தான் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அசீம் சொன்னாரு. ரம்யா கிருஷ்ணன் மேம் ஈரனை பார்த்து கேட்டாங்க, அப்படி என்னமோ உனக்கு அவர்கிட்ட ஃபேக்கா தெரியுது, ஏமா அப்படி சொல்றேன்ட்டு. அதுக்கு ஈரன் வந்து அவர் ஓவர் டிராமா, அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல கூட அவர் பையனை நினைச்சு அழுதது கூட வந்து எனக்கு ரொம்ப டிராமாவா தான் தெரிஞ்சிச்சு,
எல்லாரும் பண்ணும்போதும் அது ஒரிஜினலா இருந்தது. பட் இவர் பண்ணும்பொழுது மட்டும் அது ரொம்ப கேமராக்காக அவர் பண்றாருன்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது தப்புன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் வந்து எனக்கு பார்க்க அப்படிதான் தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது அசீம்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என் பையன நெனச்சு நான் அழுதேன். வேற யாருக்காவது ஃபேக்கா தெரிஞ்சுச்சா? இவங்களுக்கு மட்டும் ஃபேக்கா தெரியுதுன்னா நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம ஈடன பார்த்து என்ன பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு? என்ன நினைக்கிறேனோ பண்ணுவேன். எனக்கு இந்த ஷோல இருக்கணும்னு நெனச்சா இருப்பேன். போகணும்னு நெனச்சா போவேன் அப்படின்னு சொன்னோனே, ஈடன் வந்து போய்க்கோ அப்படின்ற மாரி சொன்னாங்க. அந்த விஷயம் அசீம இன்னும் ட்ரிகர் பண்ண. அசீம் பயங்கரமா கத்த, ஈடனும் கத்த, ரம்யா கிருஷ்ணன் மேம் போதும்டா சாமி கிளம்புறேன்னு சொல்லவும் தான் அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அமைதியானாங்க. சரி சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேம் திரும்பவும் கண்டினியூ பண்ணாங்க. இந்த வீட்ல லவ் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் ஹேட்டாவது இல்லாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அடுத்து வெக்கே அண்ட் மோனிஷா கப்பல் கிட்ட வந்தாங்க. என்ன வைக்கே மோனிஷா வந்துட்டு உங்ககிட்ட இந்த டாஸ்க்லலாம் நல்லா நடந்துக்கிறாங்க. ஆனா அங்கருந்து போனாங்கன்னா, அவங்க உங்கள கண்டுக்கிறது இல்லன்றது தானே உங்க குற்றச்சாட்டு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கு வெக்கேவும் வந்து ஆமா மேடம் அப்படின்னு சொன்னாங்க. மோனிஷா நெறைய இடங்கள்ல வந்துட்டு வெக்கே எனக்கு ஐ கான்டாக்டே குடுக்குறதில்ல. டாஸ்க் அப்ப கூட நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அவர் எனக்கு ஐ கான்டாக்டே குடுக்குறதில்ல. அது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுதுன்னு மோனிஷா சொன்னாங்க. வெக்கே சொன்னாரு, எனக்கு ஹர்ட் ஆகுற ஒரு விஷயத்த சொல்றேன். செகண்ட் டேட்டிங் அப்போ அவங்களுக்கு ஒரு பூ குடுத்தேன். அந்த பூவ அங்கேயே தூக்கி போட்டு போயிட்டாங்க. திரும்பவும் கூட வெட்டு போறீங்களேன்னு எடுத்து கொடுத்தேன். பட் இப்ப அந்த பூ எங்க இருக்குன்னு கூட தெரியாது அப்படின்ற மாரி வெக்கே சொன்னாரு. ஸோ இதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னாரு. எல்லா நேரமும் நானே ஸ்டெப் எடுக்கிற மாரி இருக்கு. அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாரி வெக்கே சொன்னாரு. மோனிஷா டைரக்டாவே சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபிக்ஸ் ஆக முடியல. ஏன்னா வந்து அவருக்கு ஒரு வேள பிரியங்கா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரம்யாகிருஷ்ணன் மேம் அவங்க கரெக்ட்டா பாயிண்ட் எடுத்து குடுக்குற மாரி, அததான் அவர் உங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்றாரோ அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சாங்க. இதுதான் எனக்கும் ரொம்ப நாளா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. விக்கேக்கு மோனிஷாவ விட பிரியங்காவ தான் ரொம்ப பிடிக்குது. பிரியங்காவோட பழகி பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னு நல்லா கிளியராவே தெரியுது. இப்ப நடுவுல பிரியங்கா வந்து பூலாம் ஒரு மேட்டர்ன்னு பேசுவீங்களான்னு சொன்ன உடனே வெக்கைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ வெக்கே என்ன சொல்லிட்டாருன்னா, முதல்ல பிரியங்கா, ஈரன் அண்ட் மோனிஷா இவங்க 3 பேரோட ரூம சேஞ்ச் பண்ணி செப்பரேட்டா போடணும். அப்பதான் நல்லது நடக்கும் அப்படின்ற மாரி சொன்னாரு. இந்த விஷயம் ஈரன், மோனிஷா அண்ட் பிரியங்கா இவங்க 3 பேருக்குமே கோவம் வந்துருச்சு. பிரிச்சு போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? வெளியில மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? இங்க விட அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க மட்டும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? நாங்க தான் இப்ப பிரச்சனையா? அப்படின்ற மாரி அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ரம்யா கிருஷ்ணன் மேமும் அதே தான் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சனையா சொல்ல முடியாது. பிகாஸ் வெளியில போனாலும் இதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் போறாங்க. அட்வைஸ் பண்ண தான் போறாங்க. அதையும் மீறி வரது தான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த ஷோ முடிஞ்சு ரம்யா கிருஷ்ணன் மேம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா, ஈடன் அண்ட் மோனிஷா இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காம். அது எப்படி அப்படி சொல்லுவாங்கன்னு கோவமா பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமா பிரியங்கா வந்து வெக்கே இப்படி சொல்வார்ன்னு நினைக்கவே இல்லையாம். ஏன்னா வந்து வெக்கே ரொம்ப நல்லா இவங்க எல்லாரோடையும் பேசியிருக்காங்களாம். இவங்க 3 பேரோடையுமே ரொம்ப நல்லா ஜெல்லாவாராம். மோர் ஓவர் வெக்கிக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை தடவை நான் இந்த மோனிஷாவை வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? அவர் போய் என்னை பத்தி இப்படி பேசிட்டாரே அப்படின்னு பிரியங்கா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெக்கே வந்துட்டு அந்த பூவை மோனிஷா எடுத்துட்டு போலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்போ போயிட்டு பிரியங்கா சொல்றாங்க, ஒரு பூக்கு போய் இவ்வளோ பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் என்னோட அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என் ஃபீலிங்ஸை மார்க் பண்ணதுனால எனக்கு கோவம் வந்ததுன்னாரு. நாளைக்கு எபிசோட்ல கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஃபோன் கிடைக்கிற மாதிரி தெரியுது. திரும்பவும் டேட் பண்றாங்க. புதுசா யாரையாவது டேட் பண்ணோம்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல வெக்கே அண்ட் பிரியங்கா புது ஜோடியா மாறுற மாதிரி தெரியுது. எந்தெந்த ஜோடி வந்து ஷிஃப்ட் ஆக போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிரியங்காவை பார்த்தா எல்லாரோட கதையிலயும் போய் நின்னுக்கிட்டு அவங்க கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்கன்னு தோணுது. அவங்க மத்தவங்களுக்குலாம் அட்வைஸ் குடுக்குறது ஸ்டாப் பண்ணிட்டு, அவங்களுக்கு யாரோட கனெக்ஷன் மேக் பண்ண தோணுதுன்றத கண்டுபிடிக்கணும். இப்படி இருந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு பெட்டர். கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள இருக்க மத்த போட்டியாளர்கள் கிட்ட. பெருசா இல்லனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட வெளியில வருவாங்கன்னு தோணுது. ஸோ அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.